மயிலே இறகு போடுன்னா அது போடவே போடாது. உங்களுக்குலாம் ஆசிட் அடிச்சா தாண்டி புத்தி வரும். ஊத்திடுவா ஊத்திட்டுமா? மச்சா பாடுறா, சப்போர்ட்டுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கா. ஆளை கூட்டு வந்ததுதான் கூட்டு வந்த. ஆம்பளை யாரும் கிடைக்கலையா? பொம்பளைய கூட்டு வந்திருக்கா. டேய் பொறம்போக்கு, வேலை வெட்டி எதுவும் இல்லன்னா வீட்டுல தின்ட்டு தூங்க வேண்டியதானே. அத்தை விட்டு இங்க வந்து வேலைக்கு போற பொண்ணுங்களாண்ட வந்து பிரச்சனை பண்ணிருக்கிற. ஏதோ இவன் மேல ஆசிட ஊத்திடுவேன்னு மிரட்டினியாமே. நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா எங்க என் மேல ஆசிடறா பாப்பா. அப்படியே பண்றா. ஏய் ஓவரா பேசுற, ஒழுங்கா போயிடு. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். ஆசிட் அடிச்ச அப்படியே பேசுன வாய் கோணிக்கும். யாரு வாய் கோணிக்கோன்னு இப்போ தெரியும். நேரமாச்சே, அண்ணிய இன்னும் காணோம். பெரியம்மா கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? என்ன காணோம் இன்னும் அவள? விட்டா எல்லாரும் லேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள வெளியில போயிருக்கிற சத்யா வந்துருவா. நீ ஆரம்பிச்சு வை. நீ சொல்லிட்டுல இப்ப பாரு. அத்தை சமைச்சு வச்சதெல்லாம் சூடு ஆறிட்டு இருக்கு. இங்க என்ன பேசிட்டு நிக்கிறீங்க? ஆக வேண்டியதை பாருங்க. ஏண்டி சௌமியா, இன்னுமாடி அவ படம் மாத்திட்டு இருக்கா? இதோ இப்ப வந்துருவாங்க பெரியம்மா. நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல, சத்யாக்காக நாம காத்துட்டு இருக்கலாம். நல்ல நேரம் காத்துட்டு இருக்குமா? ஏன் இப்படி லேட் பண்றா சத்யா? சரி நானே போறேன். பெரியம்மா இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன். சௌமியா, அம்மாவே போய் கூப்பிட்டு வரட்டும். நீ போன சத்யா சீக்கிரம் வரமாட்டா. ஏண்டி அவளை திட்டுற? என்ன மீ நடுவு எங்க இன்னும் வரல? இன்னும் வரலடா. என்னம்மா, என்ன பிரச்சனை? சார், இவனுங்க பஸ் ஸ்டாப் ஆண்ட நின்னுங்கன்னு பொண்ணுங்களை ஈவ் டீசிங் பண்றானுங்க சார். எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் குட்டதும் இல்லாம லவ் பண்ணலனா மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்டுகிறானுங்க. அப்படியா? இவனுங்க மேல கேஸ் எழுதி உள்ள போடுங்க சார். ஒரு 7 வருஷத்துக்காவது இவனுங்க வெளியே வரக்கூடாது. அப்பதான் இவனுங்களை மாதிரி ரோட்ல சைட் அடிச்சு சுத்தி நிறுற ரோமியவங்களுக்கு ஒரு முடிவு வரும். சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துரு. இவனுங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். தாராளமா எழுதி கொடுக்குறேன் சார். யோ, இவனுங்களை தூக்கி உள்ள போடியா. போங்கடா. வாங்கடா. நீங்க வாங்க மேடம். சரி இருமி, நான் போய் பாக்குறேன். இரு நானும் வரேன். பாப்பாலாம் வா. சத்யா, ரொடி பேபி, சத்யா ரொடி பேபி, ஓபன் பண்ணுடா. ரொடி பேபி, சத்யா எங்கடா காணோம்? ஏய், அவ இங்க புடவை மாத்திட்டு இருக்கான்னு தானே சொன்ன. இப்ப ரூம்ல அவ இல்லையே.
என்ன சௌமியா முழிக்கிற? மம்மி கேக்குறாங்களே, பதில் சொல்லு. ரவுடி பேபி எங்க? எங்க? நீ இங்க வந்து பாக்கும்போது சத்யா ரூம்ல இருந்தாளா இல்லையா? என்னடா இவ? அது அக்கா எங்க? பதில் சொல்லு சௌமி. இப்படி முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சத்யா வீட்ல இல்ல, வழக்கம் போல சத்யா வீட்டை விட்டு வெளில போயிருக்கான்னு அர்த்தம். என்னம்மா? சௌமியா, மாமா சொல்றது உண்மையா? உண்மைதான். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாங்க. வர வரைக்கும் நீ சமாளிச்சிட்டேன்னு சொன்னாங்கண்ணா. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அது அதோட புத்திய தான் காட்டும். எத்தனை தடவை சொன்னாலும் அவ திருந்தவே மாட்டா. அன்னைக்கும் அப்படிதான். துலாபார காணிக்க குடுக்க கோயிலுக்கு போனப்போ காணிக்க குடுக்க முடியாதபடி பண்ணிட்டா. இப்போ கர்ப்பிணி பெண்ணோட ஆசையும் வாழ்த்தும் வாங்குனா பொறக்க போற குழந்தைக்கு நல்லதுன்னு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இவ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. பொறக்க போற குழந்தை மேல பிரபுக்கு இருக்கிற அக்கறை கொஞ்சமாவது அவளுக்கும் இருந்தா அவ இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பாளா? கர்ப்பிணி பொண்ணுங்களை வேற கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். சாப்பிடுற நேரமாச்சு. அவங்களாம் ரொம்ப பசியோட இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது? நீ சௌமியா கர்ப்பமா தானே இருக்கா? வந்திருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு சௌமியா பரிமாறட்டும். வேண்டாண்ணா, அண்ணிதோ இப்ப வந்துருவாங்க. அவங்க கையாலே பண்ணட்டும். நான் சொல்றேன்ல, வா வந்து உன் கையில பரிமாறு. இல்லண்ணா, வா சொல்றேன்ல, வா. வா. கர்ப்பிணி பெண்ணுங்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு உங்க மருமக கையால வயிறார சாப்பாடு போட்டு அவங்க கையால ஆசீர்வாதம் வாங்கினா எல்லாம் சுமூகமா முடியுமா? நீ நல்லா இருக்கணுமா? உனக்கு பிறக்க போற பையன் ராஜா மாதிரி இருப்பான். நீ நல்லா இருக்கணும். உனக்கு பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்குமா?
ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு, இன்னும் சத்யா வரல. ம். ம். ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சானா? முடிஞ்சுமா. ஐயோ நானா ஐயோ கர்ப்பிணி பொண்ணுங்க ஒருத்தரையும் காணுமே. அண்ணி ஏண்டி நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? உனக்காகவும் உன் வயித்துல வளர குழந்தைக்காகவும் நாங்க ஒரு நல்ல காரியம் பண்ணா அதுல கூட கலந்துக்காம இப்படி வர. அண்ணி மேல கோவப்பட வேண்டாம் பெரியம்மா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவ பண்ண தப்ப நீயே ஊ தலையில தூக்கி போட்டுக்கிற. அவ வெளிய போறேன்னு சொன்னதும் நீ பிரபு கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அது சித்தி சொல்ல வேண்டான்னு சௌமியாவை மிரட்டி இருப்பா. இருக்கும் இருக்கும். இல்லக்கா, அதான் பிரபு கேட்டப்ப கூட சௌமியா சொல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பாத்தீங்களா, நம்ம எல்லார் முன்னாடியே சௌமியாவை உண்மையை சொல்ல விடாம கைய புடிச்சு அடக்குறான்னு. அப்ப தனியா இருந்த சௌமியாவை எப்படி எல்லாம் மிரட்டி இருப்பா? பேபி, நீங்க எப்போதுமே மறையவே மாட்டீங்களா? என் பேச்ச கேட்கவே மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லாமல் பேபி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை. ஒரு பொறுக்கி பையன் லவ் டார்ச்சர் பண்ணி ஆசிட கையில வச்சுக்கின்னு அவளை ஒரு மாதிரி மிரட்டினே இருந்திருக்கிறான். பேபி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். இப்படி ஊர் பிரச்சனை உங்க மேல தூக்கி போட்டுக்கிறீங்களே, அதனால நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? உன்னால கோயில்ல காணிக்க செலுத்த முடியாம போச்சேன்னு கவலைப்பட்டுதா? அதுக்கு பரிகாரமா அக்கா 10 கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானம் செய்ய ஏற்பாடு பண்ணாங்க. அதையும் இப்படி செய்ய முடியாம பண்ணிட்டியே. இவ பண்றதெல்லாம் பார்த்தா இந்த வீட்டு வாரிசு மேல நமக்கு இருக்கிற அக்கறை கூட 1% இவளுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் சத்யா இப்படி பண்ற? இந்த குடும்ப வாரிச நல்லபடியா பெத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? பெரியம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அதை சொல்லு. நான் பண்ணது தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி பேபி, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனிமே உன் பேச்ச மீறி நான் எங்கேயும் போக மாட்டேன். எந்த பிரச்சனையிலும் தலையிடவும் மாட்டேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமே நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீ என்ன நம்பணும்னா நான் இப்ப என்ன பண்ணும்? நீ சொல்லு.
நான் அதை பண்றேன். சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அமுல் பேபி. என்ன நம்பு. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. சொல்லு அமுல் பேபி. சொல்றேன். வாங்க என் கூட. ரவுடி பேபி, இனிமே நான் சொல்லாம இந்த கோட்டை தாண்டி போக மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுங்க. நான் என்ன சொன்னாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு தயக்கம்? நான் சொல்லாம இந்த கோட்டை தாண்டி போக மாட்டேன், என்ன மேல சத்தியம் பண்ணுங்க. சரி அமுல் பேபி, நான் இனிமே நீ சொல்லாம இந்த வீட்டை தாண்டியும் இந்த கோட்டை தாண்டியும் நான் எங்கேயும் போக மாட்டேன். தூ மேல சத்தியம். ரவுடி பேபி, என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.